Welcome to Teachers Care Academy. TRB, UG TRB exam notification விட்டிருக்காங்க. So நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா Teachers Care Academy provide பண்ணக்கூடிய study materials and video classes and along with online test பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். So UG TRB examல பாத்தீங்க அப்படின்னா 9 subject related exam நடக்க போகுது. So Tamil, English, Mathematics, Physics, Chemistry, Botany, Zoology, History and Geography. So நம்ம இந்த வீடியோல எந்த சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா UG TRB யோட இங்கிலீஷ் எக்ஸாமுக்காக தான் நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமில UG TRB இங்கிலீஷ் எக்ஸாமுக்கான மெட்டீரியல்ஸ் நாங்க 11 புக்ஸா ப்ரொவைட் பண்றோம். So unit 1க்கு மட்டும் 2 புக்ஸா ப்ரொவைட் பண்றோம் because that is very vast subject. So that ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஒவ்வொரு புக்கா ப்ரொவைட் பண்ணும்போது டோட்டலா நாங்க 11 புக்ஸ் ப்ரொவைட் பண்றோம். ஸோ இதுல ஒவ்வொரு புக்லயுமே வந்து அதோடைய அட்டாச்டு MCQ கொஸ்டின்ஸ் நாங்க அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலா அதுவே பாத்தீங்க அப்படின்னா 2000+ கொஸ்டின்ஸ் கவர் ஆயிருக்கும். ஸோ இந்த புக்கோடைய ஒவ்வொரு மேனுவல் ரிவ்யூவை நம்ம பார்க்கலாம். இப்போ டீச்சர்ஸ் கேர் அகாடமி ப்ரொவைட் பண்ணக்கூடிய யூனிட் 1க்கான புக் 2 புக்ஸா நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஸோ யூனிட் 1 எதை பத்தி அப்படின்னா ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், தட் இஸ் ஹெல். இந்த ஹெல் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப வாஸ்டான சப்ஜெக்டா இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்க இந்த 2 புக்கா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோடைய புக்கோட ஓவர்வியூ பாருங்க. ஸோ ஹெல்ன்னும் போதே நம்மளுக்கு ஒவ்வொரு ஏஜஸ் பத்தின அண்ட் கான்ஃபிளிக்ட்ஸ் பத்தி நம்ம கொடுக்கும் போதே it's become very vast. So நம்ம நார்மலா ப்ரிப்பேர் பண்ணும் போதே it takes more time. So அதவே நாங்க வந்து ப்ரீசைஸ் மேனர்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோம். யூனிட் 1 வந்து 2 புக்கா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ வால்யூம் 1ல பாத்தீங்க அப்படின்னா முன்னாடியே கான்டென்ட்லயே கொடுத்துருப்போம். ஸோ ஒவ்வொரு ஆத்தரை பத்தின ஏஜ் அண்ட் அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே வித் மல்டிபிள் சாய்ஸோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சருடைய யூனிட் 1 உடைய ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் யூனிட் 1 உடைய வால்யூம் 2, தட் இஸ் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சருடைய வால்யூம் 2. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய கண்டினியூவேஷனாக இருக்கும். ஸோ கான்டென்ட்லேயே கொடுத்துருக்க மாதிரி ஸோ லாஸ்ட்டாக முடிஞ்ச ஆத்தருக்கு அப்புறம் ஏஜ் ஆஃப் போப் அப்படின்றதுல ஆரம்பிச்சு இப்போ இருக்க கண்டெம்பரரி ரைட்டர் வரைக்குமே தட் இஸ் பிரசன்ட் ஏஜ்னு நாங்கள் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ தட் இஸ் யூனிட் 1ல இருக்கக்கூடிய கம்பல்ஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீஷனாக வந்து வால்யூம் 2ல கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர். இதுவுமே ரொம்ப வாஸ்டாக இருக்கும். இது நாங்கள் 1 புக்காக ப்ரொவைட் பண்ணுறோம் வித் மல்டிபிள் சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ பிரிட்டிஷ் லிட்ரேச்சருடைய ஆத்தர்ஸ் அண்ட் அதோடைய ப்ரோஸ் அண்ட் போயட்ரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரான்சிஸ் பேக்கனுடைய ஒவ்வொரு எஸ்ஸேஸுமே வந்து டீட்டெயில் அனாலிசிஸோட கொடுத்துருக்கோம். அட் த சேம் டைம் ஒவ்வொரு போயமுடைய டீட்டெயில் அண்ட் நான் டீட்டெயில் ஸ்டடியுமே இந்த புக்ல கொடுத்துருக்கோம். ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் லிட்ரேச்சருடைய இம்பார்ட்டன்ட் தீம்ஸ் அண்ட் போயம்ஸ் அண்ட் டிராமாஸ் எல்லாமே கவர் பண்ணி ஒரு புக்கா கொடுத்துருக்கோம் வித் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் யூனிட் 3 ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் அப்படின்றது வந்து திஸ் இஸ் வெரி பிக் அண்ட் வாஸ்ட் சப்ஜெக்ட். பட் ஷேக்ஸ்பியருடைய முக்கியமான கொஸ்டின்ஸ் கவர் பண்ணக்கூடிய தியேட்டர், ஆடியன்ஸ் அண்ட் ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்ஸ் அவர் யூஸ் பண்ணக்கூடிய இருக்க எல்லா டாக்டிக்ஸுமே அண்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் தட் இஸ் மேக்பெத், ஜூலியஸ் சீசர் இது எல்லாமே கவர் பண்ணி நம்ம ப்ரிசைஸா நம்ம கன்சர்ன் மேனரா 4 பிளேயை வந்து டீடைல் அண்ட் நான் டீடைலா பிரிச்சு கொடுத்துருக்கோம். அட் த சேம் டைம் வித் பிக்சர் ஐடென்டிஃபிகேஷனோட உங்களுக்கு ஒவ்வொரு சீன் ஆக்ட் வைஸ் சம்மரியும் கொடுத்துருக்கோம். ஸோ தட் எண்ட் ஆஃப் தட் யூ கேன் verify with your knowledge with the multiple choice of questions. So unit 3 ஃபுல்லாவே ஷேக்ஸ்பியரை பத்தின இம்பார்ட்டன்ட் பிளேஸ் கவர் பண்ணி இந்த புக்கை கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 4 that is as I said earlier பிரிட்டிஷ் லிட்ரேச்சருக்கு ஒரு புக்கனால நம்மளால இது பண்ண முடியாது. ஸோ பிரிட்டிஷ் லிட்ரேச்சருடைய பார்ட் 2 that is யூனிட் 4 கொடுத்துருக்கோம். ஸோ யூனிட் 4ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய போயட்ரி அண்ட் ப்ரோஸ் எல்லாமே இன்னுமே டீடைல்டா கொடுத்துருக்கோம். அதோடைய கண்டினியூவேஷனா பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல இருக்க பிரிட்டிஷ் ஆத்தர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸோடைய எல்லாமே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் டில் பிரேவ் நியூ வேர்ல்ட் வரைக்கும் வித் மல்டிபிள் சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ இதுதான் வந்து யூனிட் 4 பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 2. நெக்ஸ்ட் பார்க்க போறது யூனிட் 5 தட் இஸ் அமெரிக்கன் லிட்ரேச்சர். ஸோ அமெரிக்கன் லிட்ரேச்சருமே சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்ஸோடைய ப்ரோஸ் அண்ட்
நான் டீடைல் ஸ்டடி வித் போயட்ரி. ஸோ ஒவ்வொன்றுமே டீடைல்டா கொடுத்துருக்கோம். இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு மெட்டீரியல்ஸுமே இப்ப நம்ம வேற மெட்டீரியல்ஸ் பார்க்கும்போது கூட சம்வாட் அங்கங்க மிஸ் ஆயிருக்கும். பட் நம்ம ஆல் டுகெதரா ஒவ்வொன்றுமே ப்ரிசைஸ் அண்ட் கன்சைஸ் மேனரா கொடுத்துருக்கனால இந்த ஒன் புக்லேயே யூ கேன் கவர் மெனி திங்ஸ். அண்ட் மோர் ஓவர் பாத்தீங்க அப்படின்னா இது மேனுவலா நீங்க கையில வச்சு பார்க்கும்போது இதுல இருக்கக்கூடிய மைண்ட் மேப்ஸ் அண்ட் தீம்ஸ் வெரிஃபிகேஷன் அண்ட் கிளாரிஃபையோட கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு யூனிட்க்கு பின்னாடி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு போயட்ரி அப்படி இருக்கு அப்படின்னா அதோடைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அதோடைய எண்ட்லயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஓவராலாக நம்ம அந்த கொஸ்டின்ஸை ஃபுல்லாகவே நம்ம ரீட் அவுட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை நம்ம ஈஸியாக அது பண்ண முடியும். அண்ட் சேம் டைம் பை டயக்ராம் அண்ட் மைண்ட் மேப் மூலியமா நம்ம படிக்கும் பொழுது இன்னுமே ஈஸியாக தெளிவாக புரியும். ஸோ முன்ன இருந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெட்டீரியல்ஸ் ஃபார்ம்ல இல்லாம இது ஒரு புக் ஃபார்மேட்லயே கொடுத்திருக்கனால உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கும். சோ எப்பவுமே வெச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். சோ தட் this will be very useful to you. Unit 5 American Literature. Next பாத்தீங்க அப்படின்னா Unit 6 that is Indian Writing in English. So Indian Writing in English அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுலயுமே இந்தியன் ஆத்தர்ஸ் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் போயட்ரி அண்ட் டிராமா வித் நான் டீடைல் அண்ட் டீடைல்ஸ் ஒவ்வொன்றுமே crystal clear with picturization with mind map with pie chart எல்லாத்தோடய கிளியரா கொடுத்திருக்காங்க. so that பெரிய நாவல்ஸ் லைக் கூலி அப்படின்ற நாவல்ஸ்லாம் நமக்கு ரொம்ப நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும். so அந்த நாவல்ஸுமே உங்களுக்கு ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. and the same time scene by act wise summary கொடுத்திருக்காங்க. லைக் நாகமண்டலா, டான்ஸ் லைக் அ மேன், டிராமா போயட்ரி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா act wise summary கொடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே இருக்கக்கூடிய சைலன்ஸ் இன் தி கோர்ட்ஸ் இன் செஷன் அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா act 5 ஃபுல்லாவே கொடுத்திருப்பாங்க. டில் அந்த ஆக்ட்ல என்னென்ன நடக்குது, அதோடைய அனாலிசிஸ் என்ன, அந்த கேரக்டர் என்ன, பிளாட் ரிவ்யூ என்ன அப்படின்றது டீடைல்டா கொடுத்திருக்கோம். ஸோ இதுவே வந்து இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ்க்கு ரொம்ப எனஃபான ஒரு மெட்டீரியலா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 7 20th century literature. 20th அதாவது இது கண்டெம்பரரிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய யூனிட். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ராபர்ட் அதாவது ஃபர்ஸ்ட் இப்ப இருக்கக்கூடிய இந்த 20th century literature உடைய ப்ரோஸ் அண்ட் போயட்ரி, டிராமா இதுவுமே பாத்தீங்க ரொம்ப டீடைல்டா ரொம்ப இம்பார்ட்டன்டா, அதாவது 20th centuryல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் நாவல், அதுல இருந்து நிறைய கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரு நாவல் தான் ஃபுல்லா பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 20th லிட்ரேச்சருடைய இன்ட்ரோடக்ஷன், மாடர்னிசம். ஸோ மாடர்னிசம் பத்தி நம்மளுக்கு வந்து எவ்வளவு படிச்சாலும் நம்ம வந்து வி ஜஸ்ட் சர்ச் ஆன். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாவலிஸ்ட பத்தியும் மாடர்னிசம்ல அதோடைய எம்பவர்மெண்ட் என்ன அப்படின்றதையுமே கிளியரா ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலயே உங்களுக்கு ஈஸியா ஒவ்வொரு டாபிக்குமே கவர் பண்ற அளவுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் த சேம் டைம் ரிமெம்பர் இன் யோர் மைண்ட். ஸோ எவ்ரி புக் ஹேஸ் மல்டிபிள் சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ இதுதான் வந்து யூனிட் 7 20th century in literature. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 8 தட் இஸ் இன்ட்ரோடக்ஷன் டு த ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு கான்செப்ட் புரியறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ லாங்குவேஜ் அப்படின்றது எழுதிடுவோம். பட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதோட டைப்ஸ், ஃபங்க்ஷன், ஆரிஜின் இது எல்லாமே டீடைல்டா படிக்கும் போது இன்னுமே வந்து நம்மளுக்கு நிறைய சோர்ஸ் தேவைப்படுறதா இருக்கும். ஸோ பட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்கோடைய இன்ட்ரோடக்ஷனுமே ரொம்ப கிளியரா கொடுத்துருக்கோம். ஸோ தட் நீங்க ஈஸியா அதோடைய லெவல்ஸ் என்ன, அதோடைய பிரான்ச்சஸ் என்னன்றது நீங்க ஈஸியா பார்க்கலாம். அட் தி சேம் டைம் there is very important and tough topic that is English phonetics and phonology. ஸோ அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி நம்மளுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்கறனால we can easily revise everything. ஸோ வந்து இந்த லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக் பேப்பர் அப்படின்றதே வந்து மோர் தென் எனஃபான ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லா வந்து நம்ம கவர் பண்ணி எல்லா கிரிட்டிக்ஸுமே சேர்த்து தான் எடுத்திருக்கோம். ஸோ தட் this will be a very useful to you for this language and linguistics. Next பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 9 that is literary criticism and theory. லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக்க கூட நம்ம ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பட் இந்த கிரிட்டிசிசம் அந்த தியரிஸ் வந்து நமக்கு வந்து ஒவ்வொன்றும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம நிறைய சோர்ஸ் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண அந்த பிளாட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில் தட் இஸ் லிட்டரரி கிரிட்டிசிசமே நம்மளுக்கு ரொம்ப அதோடைய டெவலப்மெண்ட் ஜாஸ்தி போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கிரிட்டிக்கல் தியரிஸ் எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணலாம். ஸோ தியரிஸ் தனியா, அதோடைய டெவலப்மெண்ட், அதோடைய கான்ட்ரிபியூஷன் அண்ட் த சேம் டைம் அதோடைய அப்ரோச்சஸ். ஸோ இதுல இல்லாம அப்படின்னு நம்ம பார்த்தா
ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசமே தனி ஒரு டாபிக்கா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ டில் போஸ்ட் கொலானியல் கிரிட்டிசிசம் வரைக்கும் வித் மல்டிபிள் சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸோட உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதுவே மோர் தென் எனஃபா இருக்கும். ஸோ நிறைய சோர்ஸோட தேடுறதை விட இந்த மாதிரி ஒன் புக்லேயே நம்மள we can cover many things. So this will be very useful for literary criticism. Next பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 10 that is women's writing in English. So Indian writing in Englishன்ற மாதிரி தான் women's writing. So ancient womenன்றதுல இருந்து ஆரம்பிச்சு that is poetryல ஆரம்பிச்சு detailed, non-detailed and drama detailed and non-detailed with fiction and short stories ஓட உங்களுக்கு கொடுத்திருக்கோம் with multiple choice of questions. So ஒவ்வொன்றிலுமே நம்மளுக்கு வந்து மைண்ட் மேப் கொடுத்திருக்காங்க. At the same time with the pie diagrams and the questionnaire ஓட கொடுத்திருக்கனால ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மைன்யூட் பாயிண்ட் அந்த கான்டெக்ஸ்ட் எல்லாமே கனெக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போயம்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா themes and literary devices along with critical analysis of the poem கொடுத்திருக்கனால ஒரு போயமை நம்ம ஃபுல்லா கவர் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு புக் பின்னாடியும் நம்மளுக்கு 100+ questions நம்மளுக்கு இருக்கும். டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 2000+ questions நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம நம்மளுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய வீடியோ கிளாஸஸும் உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் along with video classes and study materials we can conduct also the online test. ஸோ இதையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ கிளாஸஸும் யூஸ் பண்ணி அந்த ஆன்லைன் டெஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவே மோர் தென் எனஃப் ஆன மெட்டீரியலா இருக்கும். ஸோ UG-TRBக்கு இந்த மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி படிக்கிறோம்னாலே that will be very useful. So இந்த மெட்டீரியலை பத்தின further details வேணும் அப்படின்னாலும் அதே மாதிரி ப்ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாம்பிள் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க கொடுத்துருக்கோம். அட் த சேம் டைம் உங்களுக்கு இதை பத்தின டீடைல்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்க குவரிஸை நீங்க என்கொயர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமி கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீடியோ கிளாஸஸ் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் யூஸ் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்.